ஒரு புனிதமான நாள். ஜனவரி 17 என்பது வரலாற்றிலே பொன்னெழுத்துக்கால் பதிக்கக்கூடிய ஒரு நன்னாள். அது மட்டுமல்ல, உலகம் முழுமையும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை நெஞ்சங்களிலும் இதயங்களிலும் இன்றைக்கும் ஒரு மனித தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எத்தனையோ பேர் பிறக்கின்றார்கள், வாழ்கின்றார்கள், மறைகின்றார்கள். ஆனால் வரலாறு சில பேரோடு சென்று விடுகின்றது. ஆனால் திமுகவிலே மறைந்த தலைவர்களை நான் குறிப்பிட விரும்பவில்லை. திமுகவில் தலைவர்கள், சில தலைவர்கள் மறைந்து விட்டாலும் இன்றைக்கும் கூட போற்றப்படுவர்களாக இல்லை. ஆனால் இன்னும் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் சரி, ஒரு போற்றப்படக்கூடிய மாபெரும் தலைவர் என்று சொன்னால் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதாவது பாட்டிலே சொல்வார், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதிலே நிற்பவர் யார் யார் என்றால் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சகாப்தம். அவரை பொறுத்தவரையில் ஒரு திரைப்படத்திலே கூட சொல்வார், எனக்கு தெரிந்து நான் ஒரு போரிடுவது என்று சொன்னால் ஒரு சமமான எதிரியோடு தான் நான் நிச்சயமாக போராட முடியும். ஆனால் அப்படி வாழ்நாளிலே ஒரு சமமான எதிரியே யாருமே கிடையாத ஒரு வரலாற்றை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால்தான் திமுகவை 13 வருஷம் வனவாசி அமைச்சாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த திமுக இருந்த காலகட்டத்தில் தான் திரு மு கருணாநிதி அவர்கள் அமைச்சராக இருந்தார், அதே போன்று முதலமைச்சராக இருந்தார். புரட்சி தலைவர் வெளியேறிய பிறகு அமைச்சராகவும் இல்லை, முதலமைச்சராகவும் இல்லை. மறைந்த பிறகுதான் 89 முதலமைச்சர் ஆனார் திரு மு கருணாநிதி. அப்படி ஒரு குடும்ப ஆதிக்கத்துடைய பிடியிலிருந்து தீய சக்தியாக இருக்கின்ற அந்த குடும்பத்தினுடைய பிடியிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 72 ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடித்து 80 ஆட்சியை பிடித்து 84 ஆட்சியை பிடித்து 11 வருடம் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய திரைப்பட பாடல்கள் இன்னைக்கு எத்தனையோ பாடல்கள் வரலாம். அதெல்லாம் காலப்போக்கில் அந்த நேரம் சீசனல் சாங் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் மட்டும்தான் அது கேட்க முடியும். ஆனால் இன்னைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் டீ கடை முதல் கொண்டு ஒலிக்கின்ற பாடல்கள் சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல்கள் மட்டும்தான் ஒலித்து கொண்டிருக்கிறது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனந்த சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்ல நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர் யார் தெரியும். அப்போது தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ. நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன், பூனையெல்லாம் புலிதான் என்று போக போக காட்டுகிறேன். என்ன வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களா இந்த பாடல்ல ஒரு விசேஷம் என்னன்னா, தலைவர் எவ்வளவு ராஜதந்திரிப்பார். விசாகரன் படத்துல இந்த பாட்டு புரட்சி தலைவர்களாக எழுதப்பட்டு அதை திரு மு கருணாநிதியே போட்டு காமிக்கிறார். இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு. ஆனா கருணாநிதி நினைச்சுதான் பாட்டை எழுது. தலைவரை பொறுத்தவரை கருணாநிதி பேஸ் நல்லா இருக்கிறாரு. எப்படிப்பட்ட ராஜதந்திரிப்பாரு. உனக்குதான் இருக்கு 72 ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அன்னைக்கே போட்டு காட்டி ஒரு பெரிய அளவுக்கு பார்த்தா ஒரு ராஜதந்திரியாக, ஒரு சிறந்த ஒரு நிர்வாகியாக, திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சமூக மேம்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக நல்ல ஒழுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்த வள்ளல்
8வது வகுப்புகளை தாண்டி தலைவர் வீட்டுக்கு போனா நம்பி போலாம். போயிட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க வீட்டுல வந்து வேலை ஆயிட்டு இருக்கும், சாப்பாடு ஆயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு நாடி வருவர்கள், தேடி வருவர்கள், யார் பார்த்தாலும் தலைவரை புரட்சி பொறுத்தவரை அள்ளி அள்ளி கொடுத்த சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். நான் இப்படி எல்லாம் சொல்லின்னு போனோம்னா கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு சாயந்தரம் மறுநாள் காலை வரல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுனே வருவீங்க. அதனால இன்னைக்கு அந்த 108வது பிறந்த தின விழா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கு சீரும் சிறப்புமாக ஒரு எழுச்சியாக ஒரு பொதுக்கூட்டம், நலத்திட்ட உதவிகள், அதே போன்று அங்கங்க அன்னதானம் வழங்குதல், இலவச சீருடை வழங்குதல், இது போன்ற எண்ணற்ற அதிமுக பொறுத்தவரை இது ஏழையின் அதிமுக பொறுத்தவரை இது ஏழைகளுடைய கட்சி. இது அதிமுக பொறுத்தவரை பணக்கார கட்சி கிடையாது, ஏழைகளுடைய கட்சி. அது ஏழைகள் ஏற்றம் பெற வேண்டும். அண்ணா சொன்னது போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்கின்ற அந்த லட்சியத்தை தாங்கி ஆட்சி செய்தவர். அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் அண்ணாவினுடைய ஆட்சி செய்து அவர் இல்லை என்றாலும் கூட அம்மா அவர்கள் இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்கி காட்டினார்கள். அம்மா மகளுக்கு கழக பூச்சார் தலைமையில் இன்றைக்கு வெற்றி நடை கழகத்தை போட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மாமனிதர் அவருடைய அந்த பிறந்த விழா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்ற நிலையில் நம்முடைய இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு இதய புரட்சி தலைவர் அம்மா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி, அது மட்டுமல்ல எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் 108 கிலோ கேக், அந்த கேக் எல்லாம் வெட்டி இன்றைக்கு வந்து மக்களுக்கு அளித்து இலவச வேட்டி சிலை அளித்து இன்றைக்கு எம்ஜிஆர் மாளிகையில் இன்றைக்கு வந்து ஒரு எழுச்சியோடு கொண்டாடப்பட்டு எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த புகழ் என்பது எந்த கொம்பன் நினைத்தாலும் அழிக்க முடியாத ஒரு மாபெரும் புகழுக்கு சொந்தக்காரர் நம்முடைய இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள பெருமையோடு தலைவர் சுலைவா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில தெளிவா வந்து ஒரு அறிக்கை, அதாவது கழகத்தினுடைய முடிவு அது ஏற்கனவே வந்து கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில வந்து பத்திரிகையில வந்து நீங்களும் படிச்சிருக்கீங்க. திருப்பி வந்து அதை வந்து அதை ரீகலெக்ட் பண்ணி சொன்னாலும் நான் சொல்றேன் என்ன 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 தேர்தல் சார் எலெக்ஷன் நடக்குமா தேர்தல் இடைத்தேர்தலை பொறுத்தவரை பணம் கிடையாது, பணம் பாதாள இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிகாரம், சர்வாதிகாரம், அடக்குமுறை, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான அந்த செயல்கள் எல்லாம் அரங்கேறுகின்ற ஒரு சாட்ட சொல்லிடுறேன். அந்த நிலைதான் வந்து ஏற்படும். அதனால தேர்தல் ஆணையம் கண்டுகிறது. அதனால இந்த நிலையில போய் அங்க வந்து தேர்தலை கூட்டிட்டு ஒரு போலியான வெற்றியை பெறுவதற்கு எவ்வளவு நாள் செலவு பண்ணுவாங்க திமுக பொறுத்தவரை. ஏன்னா கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க, எவ்வளவு நாள் செலவு பண்ணுவாங்க. தேர்தலை கொண்டாடுகின்ற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுக புறக்கணிச்சு இருக்கு. அது பல வரலாறுகள் உண்டு. இந்த ஒரு இடைத்தேர்தலால ஒன்னும் பெரிய மாற்றத்தை ஒண்ணு தமிழ்நாட்டில் ஏற்பட போதில்லை. 2026 பொது தேர்தல் அப்ப வந்து கருணாநிதி இது ஸ்டாலினுடைய பாஷாலாம் நிச்சயமா நடிக்க போவது கிடையாது. அதனால வந்து 2026 மக்கள் அவ்வளவு கடும் கோபத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில இன்னைக்கு விலைவாசி, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மெத்தப்பட்டு மேல, அதே போல வந்து பாலியல் கூட்டு பலாத்காரங்கள், அதே போன்ற வந்து பல்வேறு விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, 3 தடவை உயர்வு, 2 தடவை தேர்தல் வாக்கு நிறைவேற்றாக அடிக்கவே போலாம். இவ்வளவு வந்து இருக்க சொல்லல. அப்படி மக்களுடைய அந்த நெஞ்ச கொதித்து போயிருக்கு. இன்னைக்கு எப்படா பொது தேர்தல் வரும், இன்னைக்கு திமுக முடிவு கட்டலான்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ஒட்டுமொத்த நிலைமை இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை
அரியணை ஈட்டுவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். பிஜேபியோட எல்லா தலைவர்களும் வாழ்த்து சொல்றாங்க. பிரைம் மினிஸ்டர் தொடங்கி மாநில தலைவர் எல்லாருமே இன்னைக்கு எம்ஜிஆர் கொண்டாடுறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க புரட்சி தலைவருடைய அந்த புகழ் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களும் முழுமையாக பாத்தீங்கன்னா போற்றக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் இன்னைக்கு எல்லாரும் புகழ்றாங்க. திரு கருணாநிதி புகழ்றாங்க. யாராவது திரு கருணாநிதி ஒருத்தரும் புகழ போறது கிடையாது. அவங்க அப்பாவுடைய சமாதிக்கு மு.க. ஸ்டாலின் அப்பாவுடைய சமாதிக்கு எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி எவ்வளவு பெரிய அளவுக்கு ஆடம்பரம் பண்ணா கூட நீங்க கணக்கெடுத்து பாருங்க. நீங்க ரைட் ஷாக்ல பாருங்க. அம்மாவுடைய நினைவிடத்துக்கு புரட்சி தலைவர் நினைவிடத்துக்கு இந்த ஒரு மாசத்துல பொங்கல் அன்னைக்கு கூட வச்சுங்க வந்த கூட்டம் எவ்வளவு நினைவிடத்துக்கும் 2 நினைவிடத்துக்கும் திரு கருணாநிதியோட நினைவிடத்துக்கு போன கூட்டம் எவ்வளவு ரைட் நிமிஷம் வாங்கினேன் 10% இருக்கிற 100% 10%. அப்படி நான் இருவரும் தலைவருடைய புகழ் யாராலும் அசைக்க முடியாது. அதனால ஸ்டாலின் என்ன திரை போட்டு மூடினாலும் சரி ஒட்டுமொத்தமாக அழிக்க முடியாத புகழ் அழியாத புகழுக்கு சொந்தக்காரர்கள் புரட்சி தலைவர் புரட்சி அம்மாவும் 526 கோடியில அது மு கருணாநிதி பன்னாட்டு மயமா அது ஒரு சோசியல் மீடியால பாத்துருப்பீங்க. ஒரு அம்மா எப்படி கழுவி ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை ஊத்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. கக்குசுக்கு கூட பாத்தீங்கன்னா கருணாநிதி பேர் வைப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு கீழ்த்தரமான சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அவங்க அப்படி அதுக்கெல்லாம் 526 கோடி ரூபாய் பணம் இருக்கு. பொங்கல் பரிசு அம்மாவோட இடத்துல அந்த நிலப்படை 2000 ரூபாய் கொடுத்தாரு. அது 5000 ரூபாய் நீங்க கேட்டீங்க. சரி 5000 ரூபாய் கொடுங்க, முடியல. 2500 ரூபாய் கொடுத்துட்டு போலாம்ல, அதுவும் கொடுக்கல. சரி 1000 ரூபாய் கொடுக்கலன்னா ஒண்ணும் இல்ல. நாமம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி ஜாதி மத இன மொழி கடந்து பொங்கல் பண்ணி கொண்டாடுற அத்தனை பேருடைய வைத்தறிச்சலுக்கு உண்டானதான் இந்த ஆளும் ஸ்டாலின் மகன் அரசாங்கம். அப்படி 1 ரூபாய் கூட கொடுக்காம வஞ்சித்து இருக்கின்ற ஒரு நிலைதான் இன்னைக்கு. குருமூர்த்தி பாஜகவும் அதிமுகவும் சேரணும், வரும் தேர்தல் அது செஞ்சே ஆகணும், என்ன செய்ய போறோம்ன்றது தெரியல. எடப்பாடிக்கு அரசியல் நோக்கு இல்ல அப்படின்றது சொல்றாரு. நான் சொல்றேன், ஏற்கனவே அவர் என்கிட்ட வாங்கி கட்டிட்டார் நிறைய தடவை. வாங்கி கிடைக்க இது அந்த அந்த நிலைமைக்கு அவர் ஆளாகக்கூடாதுன்னு தான் நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அதாவது வாய் அடைக்க உங்க வேலையை பாருங்க நீங்க. புரியுதுங்களா? அதனால ஒரு முடிவு கட்சியால எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்துல கூட பிஜேபி கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி இவர் பேசுறது, இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால குருமுத்து வாயை மூடி நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். மாவட்ட ஆட்சியெல்லாம் அதிமுக தொண்டர்கள் ஜல்லிக்கட்டு காளைகள் தான், காங்கையின் காளைகள் எல்லாம் அந்த வீரத்தோட இருக்கிறவங்க. என்னன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளைகள் பொதுவா இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஆனா இன்னைக்கு ஒரு தேவையில்லாம ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு IAS இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அந்த ஆட்சிப்பணி அதிகாரி ஒரு நிக்கிற நிலைமையும் ஒரு ஸ்டாலினுடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற உதயநிதி, அவருடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற இன்பநிதி, அந்த அருமை மைந்தன் ஸ்டாலினும் உதயநிதி இன்பநிதியும் 2 பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்கார்ன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிக்க நியாயமா? நம்ம சங்கீதா கலெக்டரை பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன எதிர்த்த கொடுப்பாங்க சொல்லுங்க? ஏத்து கொடுத்தா அடுத்தது பார்த்து அந்த இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. அவங்க இதுல ஆர்சி டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா, கலெக்டர் தூக்கிடுவாங்க. அதுலதான் தூக்கி போடுவாங்க. அதனால அந்த அம்மா உள்ள தெரியும், அந்த மனசை பிடிக்கிட்டு அவங்க வெளில பேட்டி கொடுத்தாங்க. அது வேற விஷயம். அதனால அதெல்லாம் உண்மை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உலகம் முழுவதும் பார்த்தாங்க எந்த அளவுக்கு ஒரு இடியமீனுடைய ஒரு மன்னராட்சியுடைய சர்வாதிகாரம், இடியமீனுடைய மன்னராட்சியுடைய சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்கு, எல்லா இடங்களிலும் இருக்கு. அது ஒரு சாட்சி. இது
அந்த ஜல்லிக்கட்டும் ஒரு சாட்சி அது. ஏன்னா ஆட்சி பணிகள்ல ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர் என்னும்போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, மரபு இருக்கு, மாண்புகள் இருக்கு. அந்த மாண்புகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனலா வந்து அவர் பதவி துணை முதல்வர் அவருக்கு சால்வ் அணிக்குவீங்க. ஆனா இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க உண்மையில சொல்ற கேமரா மட்டும் அங்கெல்லாம் இன்ப நிதிக்கு ஆள் கூட விழுந்துருக்காப்புல. யாரு? மூர்த்தி. ரெண்டாவது, எவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு அறிவியலையா, அதாவது அறிவியலாதவர்களா இன்னைக்கு இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்துல அரசரா இருக்கேன்னா ஒரு நிருபர் புத்திசாலித்தனமா கேட்கிறாரு, 9ஆம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க, அதை நடத்துறது அனுமதி பண்ணணும்னா இதே நான் அமைச்சர் என்ன கேட்டா என்ன சொல்றேன், இந்த நிகழ்ச்சி குறித்து அரசுடைய கவனம் போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன், நான் கொண்டு போவேன். ஏன்னா அமைச்சர் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கேபினெட், அரசாங்கம். இவர் சொல்றாரு மாவட்ட ஆட்சித்தலைவர், அவருக்கு நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம், அவங்க வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்ப நீ யாரு? நீங்க யாரு கேக்குறது? நானு அப்போ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸ், அதே போல வந்து ஒரு அமைச்சர் என்ற அந்த இது என்ன அது கூட உணராம இப்படிப்பட்டவர்களாம் வந்து ஒரு ஒரு அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறதா இன்றைக்கு மிகவும் வேதனைக்கும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நிச்சயமா நான் வந்து கருதுறேன். 2026 உங்களுடைய தேர்தல் எல்லாமே கூட்டணி மாற்றங்கள் எல்லாம் வரலாம். உங்களுடைய வீகம் அதுக்குண்டான ஆயத்த பணிகள் தொடங்கிட்டீங்களா? இப்ப எங்க ஆட்சியில நிறைய அம்மா வந்து செஞ்சிருக்காங்க, ஊழியர் எடப்பாடி செஞ்சிருக்காரு, தலைவர் நிறைய எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு தேனுபால் ஆறு ஓடுதா நாட்டுல? இன்னைக்கு தேனுபால் ஆறு ஓடுதா? பாதுகாப்பு இல்ல, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து மோசமான அளவுக்கு ஒரு நிர்வாகம். இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்ல இருந்து, ஆசிரியர்ல இருந்து, மாணவர்ல இருந்து, மீனவர்ல இருந்து, இன்னைக்கு வந்து கூட்டு பாலியல் பலாத்கார பிரச்சனை இருந்து, இன்னைக்கு விலைவாசி உயர்ல இருந்து எல்லா பிரச்சனைகளும் மக்கள் இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்புற கண்டிப்பா மக்கள் வந்து இருக்காங்க, அதை கண்டிப்பா எடுத்து சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி இது பல விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் நிலையில கண்டிப்பா மக்களை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை 2026 ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. திமுக ஒளிஞ்சு 2026 அதிமுக ஆட்சி மலரும். அதுதான் திமுக பொறுத்தவரை சொல்றேன். ஒரு 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 பச்சோந்தி நிறம் மாறுது, ஒரு டபுள் கேம், அதே போன்று அந்தர் பல்டி, இது ஒட்டுமொத்தமா சொந்தக்காரங்க பார்த்தா திமுக தான். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, பாண்டிச்சேரியில ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் ஸ்பீக்கர் மேல கொண்டு வராங்க. அந்த ஸ்பீக்கர் மேல கொண்டு வர தீர்மானத்துக்கு அது பிஜேபி யாரு அந்த ஸ்பீக்கர், அந்த தீர்மானத்துக்கு வந்து திமுக வந்து ஆதரவளிச்சு நீக்கிறதுக்கு உண்டான அது ஆதரவு அளிக்கணுமா இல்லையா? இதான நியாயம். அது சுயேட்சை எம்எல்ஏ 2 பேரும் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க, சுயேட்சை எம்எல்ஏ 2 பேரும் ஆதரவு அளிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து திமுக எம்எல்ஏஸ் ஒருத்தர் கூட வந்து அதுக்கு ஆதரவு அளிக்கல. அதுக்கு வந்து பத்திரம் ஆமோதிக்கிறாங்க, அதுக்கு வந்து பத்திரம் நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்க்கிறாங்க. அப்ப யாரு கள்ள கூட்டணி? திமுக பொறுத்தவரை ரெட்டை வேலை நான் சொன்னேன் இல்லையா, பச்சோந்தி, அதே போல வந்து நிறம் மாறுறது, அப்புறம் வந்து சந்தர்ப்பவாதி, இது எல்லாம் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அரசியல்ல கடைநிறுத்த ஒரு பொய்களுக்கு வாய்மே இல்லை, பொய்மே இல்லைன்ற ஒரு திமுக, பொய்மே இல்லைன்ற ஒரு அரசு, பொய்மே இல்லைன்ற ஒரு கட்சி தான் திமுக தான்.